ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துச் செய்தி. பிரதமரின் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துச் செய்தி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தின் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துச் செய்தி. இன்று அனைத்து முஸ்லிம்களாலும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதலில் 6 வயது சிறுவன் பலி. மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு 1700 கடந்தது. உள்நாட்டுச் செய்திகள். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களால் 1 மாத கால நோன்பு நோற்று தலைப்பிறை பார்த்ததன் பின்னர் கொண்டாடப்படும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாகும். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு உலக ஆசைகளிலிருந்து தூரமாகி அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையுடனான முன்மாதிரியான நடைமுறையை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. உலகெங்கிலும் பசியால் வாடும் மக்களுக்கு தான தர்மம் செய்யவும் உள்ளத்தை கட்டுப்படுத்துவதன் திறமையை வளர்த்து கொள்ளவும் இந்த மாதம் ஒரு சிறந்த வாய்ப்பாக முஸ்லிம்கள் கருதுகின்றனர். சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களுடன் கூடிய முன்னேற்றகரமான இலங்கை தொடர்பில் இந்த நாட்டு மக்களின் அபிலாஷைகளை நனவாக்கி சுதந்திரம், சமத்துவம், ஒற்றுமை மற்றும் கண்ணியம் நிலவும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப நாம் எடுக்கும் முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் இந்த போதனைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று நம்புகின்றேன். அதேபோல் பொதுமக்களின் நிதி மற்றும் அரச சொத்துக்களை அளிக்கும் அநாகரிகமான அரசியல் கலாச்சாரத்திற்கு பதிலாக எளிமை மற்றும் அர்ப்பணிப்புடன் மக்களின் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் பிரஜைகள் சமூகத்தையும் நாட்டில் கட்டியெழுப்புவதற்காக நமது முயற்சிகளில் ரமலான் மாத செயற்பாடுகள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும். மத எல்லைகளை கடந்து மனித நேயத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் சுயநலத்திற்கு பதிலாக பரோபகாரத்தை ஊக்குவிக்கும் பண்டிகையாக ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடுகின்ற இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுமலர்ச்சி யுகத்திற்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சமாதானம், நல்லிணக்கம் நிறைந்த இனிய ஈதுல் ஃபித்ர் பெருநாளுக்கு வாழ்த்துகின்றேன். ஈத் முபாரக் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடும் இவ்வேளையில் அமைதி, சுபீட்சம் மற்றும் ஆன்மீக ஈடேற்றத்திற்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்ந்த ஆன்மீக ஈடுபாடு, இறை வழிபாடுகள் மற்றும் சுய ஒழுக்கத்தினை அதிகரிக்கும் ரமலான் மாதம் இரக்கம், தாராள மனப்பான்மை மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் பெருமானங்களை எமக்கு கற்பிக்கிறது. இந்த புனித மாதத்தில் எமது சகோதர முஸ்லிம் சமூகத்தினர் கடைபிடிக்கும் நோன்பு ஒரு வணக்க வழிபாடு மட்டுமன்றி எமது ஆதரவற்ற சகோதர சமூகத்தினர் எதிர்கொள்ளும் போராட்டங்களை எமக்கு நினைவூட்டுகிறது. அது குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூகத்துடனான எமது பிணைப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் பொறுமை, பணிவு மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாகும். கருணை, மன்னிப்பு மற்றும் நட்பணிகளில் ஈடுபடல் போன்ற மனிதநேய செயற்பாடுகளையும் அது உட்பொதித்துள்ளது. குறிப்பாக இக்கால பகுதியில் நிறைவேற்றப்படும் சஹாத் மற்றும் சதகா ஆகிய நற்கர்மங்கள் சமூகத்தில் தேவையுள்ள அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பதுடன் உண்மையான சுபீட்சம் என்பது அடுத்த மனிதர்கள் எழுந்து நிற்க உதவுவதாகும் என்பதை எமக்கு நினைவூட்டுகிறது. இவை உலகளாவிய பெருமானங்களாகும் என்பதுடன் முஸ்லிம்கள் மட்டுமன்றி அனைத்து சமூகங்களுடனும் மிக ஆழமாக பிணைந்திருக்க வேண்டியவையாகும். மேலும் இவை பல்வேறு சமயங்கள் மற்றும் நம்பிக்கை கோட்பாடுகள் மற்றும் சமூக பின்னணியில் உள்ள மக்களிடையே நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் வளர்க்கின்றன. நாம் வாழும் இலங்கை தேசம் பன்முகத்தன்மையினால் வளம் பெற்ற
ஒரு தேசமாகும். பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் எமது எதிர்காலத்தை வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இந்த ஈகை திருநாள் எமக்கு நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, நீதி மற்றும் அமைதியை நோக்கி செயல்பட வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுகிறது. அது நம்மிடம் விட்டுச் செல்லும் இரக்கம், ஒற்றுமை மற்றும் நட்பண்பு ஆகிய பெருமானங்களை எமது அன்றாட வாழ்வில் நினைத்துக் கொள்ள பாடுபடுவோம். இந்த அருள் நிறைந்த மாதம் எமக்கும் முழு தேசத்திற்கும் அமைதி மற்றும் சுபீட்சத்திற்கான செய்தியை கொண்டு வரட்டுமாக. உங்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் ஒன்றிணைந்து சுபீட்சத்தை நோக்கி முன்னேறுவோம். ஒரு மாத காலம் நோன்பு நோற்று ஈதுல் பித்ர் பெருநாளை கொண்டாடும் இவ்வேளையில் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு மத, சமூக, கலாச்சார செய்தியை வழங்கும் ரமலான் பெருநாள் தினத்தை முன்னிட்டு அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்துச் செய்தி அனுப்புவதை நாம் பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். இஸ்லாமியர்கள் மத நம்பிக்கையில் 12 மாத காலங்களில் 9வது மாதமாக கருதப்படும் ரமலான் மாதம் நன்மை தரும் மாதமாக அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 14 மணி நேரம் இறைவனுக்காக நோன்பு நோற்று அனைத்து துன்பங்களையும் தாங்கி தன்னை கட்டுப்படுத்தி சமூகத்திற்கு நலன் பயக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உருவாக்க தேவையான வழிகாட்டுதலை வழங்குகின்றது. மேலும் இது தாராள மனப்பான்மை மற்றும் சமத்துவத்தின் மகத்தான செய்தியை உலகிற்கு கொண்டு வரும் மிக முக்கியமான பெருநாள் பண்டிகையாகவும் குறிப்பிடலாம். ஒரு நாடாக நாம் மீண்டும் பல சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த நிலையிலிருந்து அனைவரும் ஒன்றிணைந்து மீள்வதற்கான வழிகாட்டுதலை ரமலான் பண்டிகையிலிருந்து முன்மாதிரியாக கொள்ளலாம். தன்னை பற்றி மட்டுமல்லாமல் மற்றவர்களை பற்றியும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய சுபீட்சத்தை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இது தற்போதைய வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டு மீண்டும் சுபீட்சத்தை நோக்கி பயணிக்க உதவியாக இருக்கும் என்று இலங்கை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருந்தார். இஸ்லாத்தின் 50 பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈதுல் பிதர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். இலங்கையில் பல இடங்களில் மக்கள் விசேட தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் திருச்சி மற்றும் இலங்கையின் யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின் நேரடி விமான சேவை இன்று முதல் தொடங்குகின்றது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றதால் தமிழர்களின் பூர்வீக பூமியான யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி விமான நிலையம் இலங்கை இராணுவத்திற்கான விமான தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பலாலி விமான நிலையம் மூலமான அனைத்து பயணிகள் விமான சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் பலாலி விமான தளமும் சீரமைக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு பலாலியில் முகாமிட்டிருந்த இலங்கை இராணுவம் வெளியேற்றப்பட்டு பொதுமக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டனர். அப்போது இந்தியாவின் நிதி உதவியுடன் பலாலி விமான நிலையம் முழுமையாக சீரமைக்கப்பட்டது. பின்னர் இது பலாலி சர்வதேச விமான நிலையமாகவும் புத்துயிர் பெற்றது. 2019ஆம் ஆண்டு விமான சேவைகளுக்காக திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிகள் விமானம் இயக்கப்பட்டன. கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் சென்னை யாழ்ப்பாணம் இடையேயான விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டு நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டின் திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவைகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாகவே இன்று முதல் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை தொடங்க உள்ளது. திருச்சியிலிருந்து பிற்பகல் 1:25 மணிக்கு புறப்படும் விமானம் ஒரே ஒரு மணி நேரத்தில் பிற்பகல் 2:25 மணிக்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும். யாழ்ப்பாணத்தில் இருந்து பிற்பகல் 3:05 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 4:05 மணிக்கு திருச்சிக்கு வந்து சேரும். இண்டிகோ நிறுவனம் இந்த விமான சேவையை இயக்குகின்றது. 47 ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை இயக்கப்படுவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை திருச்சியில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்குத்தான் நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட்டன.
திருச்சியிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்வோர் இந்த விமான சேவைகளை பயன்படுத்தி வந்தனர். இதற்கு அதிகமான கட்டணமும் செலுத்தி வந்தனர். தற்போது யாழ்ப்பாணத்திற்கு திருச்சியிலிருந்து விமானம் இயக்கப்படுவதால் குறைவான கட்டணத்தில் இலங்கையை சென்றடைய வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் தமிழ்நாட்டில் இருந்து உணவுப் பொருட்களை இலங்கை தமிழர்கள் வாழும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் விரைவாக கொண்டு சேர்க்கவும் முடியும் என்பது எதிர்பார்ப்பு. திருச்சி யாழ்ப்பாணம் இடையேயான விமான கட்டணமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்ல மட்டும் 5900 முதல் 6400 வரை மட்டுமே. இன்றைய தினம் சரியாக பிற்பகல் 2 மணிக்கு பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் 27 பயணிகள் வருகை தந்தனர். பலாலியிலிருந்து மீண்டும் 36 பயணிகளுடன் 3 மணியளவில் விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையிலான குழுவினர் விமானிகளுடன் புதிய விமான பயணத்தை கொண்டாடினர். களுத்துறை கமகொடபர ரஜவத்த பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் 6 வயது சிறுவன் ஒருவர் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நடத்திய இந்த தாக்குதலில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த அந்த சிறுவனும் வீட்டில் இருந்த 28 வயதுடைய பெண்ணும் காயமடைந்தனர். அவர்கள் இருவரும் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் விரைவாக அனுமதிக்கப்பட்டனர். படுகாயமடைந்த சிறுவன் பின்னர் கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் தாய் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அதனால் சிறுவனின் தந்தை வேலையில் இருந்து திரும்பும் வரை பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதலுக்கு உள்ளான வீட்டில் இருந்த பெண்ணே சிறுவனை பராமரித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த பெண் தற்போது களுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நோன்பு பெருநாளையொட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் ஏப்ரல் 1ஆம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை 1ஆம் திகதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் 1ஆம் திகதி தொடக்கம் 10ஆம் திகதி வரை 1066 மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யூனிலிவர் ஸ்ரீலங்கா, IDB மற்றும் WCIC ஆகியவற்றின் கூட்டாண்மையுடன் பெண் தலைமைத்துவ சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவளிக்கின்றது. யூனிலிவர் ஸ்ரீலங்கா மற்றும் கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கைத்தொழில் அபிவிருத்தி சபை ஆகியன ஒன்றிணைந்து 2வது கட்டமாக 10 சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு நிதியுதவி அளித்துள்ளன. 2024ஆம் ஆண்டில் யூனிலிவர் மற்றும் IDB ஆகியவற்றுக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட 3 ஆண்டுகளுக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இது உள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இது உள்ளதுடன் பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு நிதி மற்றும் ஆற்றல் மேம்பாட்டு உதவிகள் இதன் கீழ் அளிக்கப்பட்டு வருகின்றன. 2025ஆம் ஆண்டின் முடிவில் இந்நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 60 தொழில் முயற்சியாளர்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கைத்தறி, மிட்டாய் வகை, பாதணி மற்றும் மசாலா பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் அவர்கள் முதலீடுகளை மேற்கொண்டு தமது வர்த்தக முயற்சிகளை விரிவுபடுத்தியுள்ளனர். வழிகாட்டல் மற்றும் அறிமுகங்களை ஏற்படுத்திக் கொள்ளல் போன்றவற்றினூடாக ஆற்றலை மேம்படுத்துவதற்கான மேலதிக உதவியை பெறும் முகமாக உமன்ஸ் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் கொமர்ஸ் உடனான கூட்டாண்மையுடன் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை இவ்வாண்டில் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை கையளிக்கும் வைபவத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திருமதி திலகா ஜெயசுந்தர அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துள்ளார். It is only together and united that we can fuel exponential social and economic development of our nation and our people.
ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் 2025 தொடக்கம் 2027க்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷமி சில்வா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பிரதி தலைவர்களாக ஜயந்த தர்மசேன மற்றும் ரவீன் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். செயலாளராக பந்துல திசாநாயக்கவும் பொருளாளர் பதவிக்கு சுஜீவ கொடரியத்தவும் தெரிவு செய்யப்பட்டுள்ள அதேவேளை உப செயலாளர் பதவிக்கு கிருஷாந்த கப்புவத்தவும் உப பொருளாளராக லவந்த விக்ரமசிங்கவும் தெரிவாகியுள்ளனர். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் விளக்கிய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை நேர வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ, இந்த நிலைமை அடுத்த சில நாட்களிலும் எதிர்பார்க்கப்படும். இதற்கு பிரதான காரணம் பருவகால சூழ்நிலையாகும். இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு இருக்கும். எனவே மக்கள் வெட்ட வெளிகளில் வேலை செய்பவர்கள் போதிய அளவு திரவங்கள் மற்றும் நீரை அருந்த வேண்டும். முடிந்த போதெல்லாம் நிழலான இடத்தில் ஓய்வெடுக்கவும். நோயுற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பேராதனை எதிர்வாவ பகுதியில் முச்சக்கர வண்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். குறித்த முச்சக்கர வண்டி விளையாட்டு மைதானம் ஒன்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் போயகம மற்றும் ஹெந்தனிய பகுதியைச் சேர்ந்த 46 மற்றும் 53 வயதுடைய 2 ஆவர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாகவும் விபத்தின் போது 4 பேர் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பின் இருக்கையில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளனர். சடலங்கள் பேராதனை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பலந்தோட்டை போலீஸ் பிரிவின் கொக்கள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்தவர் மீது இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது தாக்கப்பட்டவர் படுகாயமடைந்துள்ளதுடன் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் அம்பலந்தோட்ட கொக்கள்ள பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் எனவும் தெரியவந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் காயமடைந்த நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் சிறிது காலமாக இருந்த தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அம்பலந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பால் தேநீர் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள், ஜூஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க உள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் விலைகள் அதிகரிக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கு சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் திகதி தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் 22, 23 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது. குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய திகதி மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அஞ்சல் மூல வாக்கு சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தல்கள் தொடர்பான அச்சிடல் பணிகள் நிறைவடையும் வரையில் அரசாங்க அச்சக திணைக்கள பணியாளர்களின் விடுமுறைகளை ரத்து செய்வதற்கான உள்ளக சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள்.
மியன்மாரில் ஏற்பட்டுள்ள பாரிய நில அதிர்வை தொடர்ந்து அங்கு மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக $8 மில்லியன் தேவைப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கோரிக்கை விடுத்துள்ளது. மியன்மாரில் கடந்த 28ஆம் திகதி 7.7 ரிக்டர் அளவிலான பாரிய நில அதிர்வு ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினமும் இருவேறு சந்தர்ப்பங்களில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மியன்மாரில் கடந்த 28ஆம் திகதி பாரிய நில அதிர்வு ஏற்பட்டிருந்த நிலையில் சுமார் 72 மணித்தியாலங்களில் 1700க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்பு பணிகள் இடம்பெறும் பகுதிகளில் அவர்களின் உறவினர்கள் காத்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இதனிடையே மியன்மாரில் ஏற்பட்ட நில அதிர்வை தொடர்ந்து தாய்லாந்து உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் அதன் தாக்கம் உணரப்பட்டுள்ளதுடன் அங்கு சுமார் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் பாங்காக் நகரின் மிக உயரமான கட்டிடம் இடிந்து வீழ்ந்ததில் அங்கு சிக்குண்டுள்ள கட்டுமான தொழிலாளர்கள் 76 பேரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் கிடைக்கப்பெற்று வருவதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. மியன்மாரில் தற்போது வெப்பமான காலநிலை காரணமாக குறிப்பாக குடிநீர் தேவை அதிகரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் மியன்மாரில் மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக $8 மில்லியன் தேவைப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்க்கு 2ஆம் நிலை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய எண்ணெய் மீது 25% முதல் 50% வரை 2ஆம் நிலை வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தும் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஒரு மாதத்திற்குள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உடன்படவில்லை என்றால் ரஷ்ய எண்ணெய்கள் மீது வரிகளை விதிப்பதாக டிரம்ப் இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்து விட்டதாக புடின் விமர்சித்ததற்கு டொனால்டு டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். குவஹாத்தியில் சென்னை சூப்பர் கிங்ஸை 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது 2025 பிரீமியர் லீக் சீசனின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ஓட்டங்களை எடுத்த போதிலும் தனது அணி துடுப்பாட்டத்தில் தோல்வியடைந்ததாக பராக் உணர்ந்தார். ஆனால் சிறந்த பந்து வீச்சு மற்றும் களத்தடுப்பு மூலம் அதை ஈடு செய்தார். நிதிஷ் ராணா 36 பந்துகளில் 81 ஓட்டங்கள் எடுத்த போதிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 9 விக்கெட்டுக்கு 182 ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. எனினும் வனிது ஹசரங்க மற்றும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் போன்றவர்களின் பந்துவீச்சு திறமைதான் இந்த சீசனில் அவர்களுக்கு முதல் வெற்றியை பெற்றுத்தந்தது. அதே நேரம் ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவர்களின் துடுப்பாட்ட தவறுகளினால் இந்த சீசனில் தொடர்ச்சியாக 2வது தோல்வியை சந்தித்தன. 2025 IPL கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தின் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்றிரவு 7 மணிக்கு மோதவுள்ளன. நாட்டின் சில பகுதிகளில் நாளை 1 முதல் அடுத்த சில நாட்களுக்கு மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய, சப்ரகமுக, மேற்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் 10 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். மேற்கு, சப்ரகமுக, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமாகவும் நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய வேளையில் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது.